தீபாவளி பண்டிகையை பொதுமக்கள் தங்கள் சொந்த ஊர்களில் கொண்டாட ஏதுவாக முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா உத்தரவுப்படி மாநிலம் முழுவதும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. சென்னை மற்றும் இதர பகுதிகளில் இருந்து மொத்தம் 11,225 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. சென்னையிலிருந்து இன்று 3,979 பேருந்துகள் இயக்கப்பட்டு வருகின்றன. தமிழகத்தின் அனைத்து பகுதிகள் மற்றும் வெளி மாநிலங்களுக்கும் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுவதால் பயணிகள் எவ்வித சிரமமும் இன்றி சொந்த ஊர்களுக்கு பயணம் மேற்கொண்டு வருகின்றனர். சென்னையில் இருந்து வெளியூர் செல்லும் பேருந்துகளுக்காக கோயம்பேடு பேருந்து நிலையம் மட்டுமின்றி அண்ணாநகர் மேற்கு பேருந்து நிலையம், கோயம்பேடு பேருந்து நிலையம் எதிரே நூறடி சாலையில் உள்ள மாநில தேர்தல் ஆணைய பேருந்து நிலையம், தாம்பரம் சானிட்டோரியம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையம், பூவிருந்தவல்லி பேருந்து நிலையம் ஆகிய 5 இடங்களிலிருந்து சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், வேளாங்கண்ணி, திருச்சி, மதுரை, திருநெல்வேலி, செங்கோட்டை, சங்கனாச்சேரி, கொட்டாரக்கரை, தூத்துக்குடி, திருச்செந்தூர், நாகர்கோவில், கன்னியாகுமரி, திருவனந்தபுரம், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, திருவண்ணாமலை, ஆற்காடு, ஆரணி, சேலம், கோயம்புத்தூர், எர்ணாகுளம் மற்றும் பெங்களூர் செல்ல கோயம்பேடு பேருந்து நிலையத்திலிருந்து மொத்தம் 7,888 சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. செங்குன்றம் வழியாக ஆந்திரா செல்லும் தமிழகம் மற்றும் ஆந்திர மாநில பேருந்துகள் அனைத்தும் அண்ணாநகர் மேற்கில் உள்ள மாநகர போக்குவரத்து கழக பேருந்து நிலையத்திலிருந்து இயக்கப்படுகின்றன. நாள்தோறும் 240 பேருந்துகள் என மொத்தம் 720 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. கிழக்கு கடற்கரை சாலை வழியாக புதுச்சேரி, கடலூர், சிதம்பரம் செல்லும் பேருந்துகள் மற்றும் காஞ்சிபுரம் செல்லும் பேருந்துகள் கோயம்பேடு பேருந்து நிலையத்திற்கு எதிரே 100 அடி சாலையில் உள்ள மாநில தேர்தல் ஆணைய பேருந்து நிலையத்திலிருந்து புறப்படுகின்றன. இங்கிருந்து மொத்தம் 574 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. திண்டிவனம், விக்கிரவாண்டி வழியாக கும்பகோணம், தஞ்சாவூர் செல்ல தாம்பரம் சானிட்டோரியம் அறிஞர் அண்ணா பேருந்து நிலையத்திலிருந்து மொத்தம் 653 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. பூந்தமல்லி வழியாக வேலூர், தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மற்றும் ஓசூர் போன்ற ஊர்களுக்கு செல்ல பேருந்துகள் பூந்தமல்லி பேருந்து நிலையத்திலிருந்து மொத்தம் 1,390 பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. அம்மா புண்ணியத்துல எங்களுக்கு நல்ல வசதியா சதீஷா வண்டி கிடைச்சது. நாங்க ஊருக்கு போறோம். எப்பவுமே ரொம்ப கிரௌடா இருக்கும். பஸ்ல எனக்கு வசதி கிடைக்காம ஒரே இடத்துல ரொம்ப டிராபிக் இருந்தது. டிக்கெட் வாங்குறதுக்கும் இல்ல எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா இப்ப எங்களுக்கு ரொம்ப ஈஸியா இருக்கு. நிறைய பஸ் விட்டுருக்காங்க. எங்களுக்கு எல்லா இடத்துல டிவைட் பண்ணி விட்டதுனால எல்லாருக்குமே அங்கங்க போக குரூப்பா கூட்டம் இல்லாம வசதியா எல்லாருக்கும் நல்ல மாதிரி இருந்து சீட்டுங்களும் நல்ல மாதிரி வசதியா கிடைக்குது. எங்களுக்கு பஸ் நிறைய விட்டதுக்காக நன்றி, கவர்மெண்ட்டுக்கு நன்றி சொல்றோம். தனித்தனியா பிரிச்சு கொடுத்து போதுமான வசதிகள் செய்து கொடுத்து எங்களுக்கு வந்த உடனே இருப்பிடம் வசதியாக கிடைத்தது. இந்த வசதிகளை ஏற்பாடு செஞ்சு கொடுத்த தமிழக முதல்வர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதேபோல் தீபாவளி பண்டிகை முடிந்து ஊர் திரும்பும் வகையில் வரும் 30ஆம் தேதி முதல் நவம்பர் 1ஆம் தேதி வரை சென்னை மற்றும் பிற பகுதிகளுக்கும் இதே எண்ணிக்கையில் சிறப்பு பேருந்துகள் இயக்கப்படுகின்றன. இந்நிலையில் சென்னை கோயம்பேடு பேருந்து நிலையத்தில் சிறப்பு பேருந்துகள் இயக்கத்தை அமைச்சர் திரு MR விஜயபாஸ்கர் ஆய்வு செய்தார். பேருந்துகள் இயக்கம் மற்றும் பொதுமக்களுக்கான வசதிகளை மேம்படுத்த அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தினார். அதிகப்படியாக 3 நாட்களில் மட்டும் 1,35,000 பேர் முன்பதிவு செய்து பயணம் செய்திருக்கிறார்கள். நேற்று மட்டும் 40,000 பேர் அந்த முன்பதிவு செய்தவர்களுடைய எண்ணிக்கை நேற்று மட்டும் 40,000 பேர் முன்பதிவு செய்து பயணம் செய்திருக்கிறார்கள். அது மட்டுமல்ல, முன்பதிவு செய்யாதவர்களுக்கு பேருந்து வசதிகள் மிக சிறப்பாக ஏற்பாடு செய்திருக்கிறோம்.